ஒரு நாட்டின் ஒவ்வொரு சமையலறையிலும் எரியும் அந்த நீல நிறச் சுடர், அது வெறும் நெருப்பு மட்டுமல்ல, பல கோடி மக்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. இன்று இலங்கையின் எரிவாயு சந்தையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் லிட்ரோ கேஸ் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல, சரித்திரம். இதன் வரலாறு 150 ஆண்டுகளுக்கு மேலாக 1868 தொடங்குகின்றது. அன்று பிரிட்டிஷாரால் கொழும்பு கேஸ் மற்றும் வாட்டர் கம்பெனியாக இது நிறுவப்பட்டது. காலப்போக்கில் பல மாற்றங்களை கண்ட இந்த நிறுவனம் 1995 பன்னாட்டு நிறுவனமாக ஷெல்லின் கீழ் ஷெல் கேஸ் லங்கா என உருவெடுத்தது. பின்னர் 2010 ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. இலங்கை அரசாங்கம் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம் மூலம் இதை மீண்டும் கையகப்படுத்தி லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் என பெயர் சூட்டப்பட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம், ஒரு தேசிய அடையாளமாக மாற்றப்பட்டது. ஆனால் வளர்ச்சி என்பது அவ்வளவு எளிதாக அமைந்துவிடவில்லை. சந்தையில் இருந்த கடும் போட்டி, இறக்குமதி செய்வதில் இருந்த சிக்கல்கள், உலகளாவிய விலை ஏற்ற இறக்கங்கள் என லிட்ரோ சந்தித்த சவால்கள் ஏராளம். மேலதிக விடயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.